வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து இவ்வளோ நாள் நிறைய தேர்தலில் ஒரு 10 தேர்தல் பார்த்தாச்சு. 10 தேர்தலையும் மிகப்பெரிய தோல்வி. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் உட்காந்தாலும் ஜெயலலிதா அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிகாரம் மிக்க தலைவராக பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தன்னோட செல்வாக்கை காமிச்சு ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. ஒன்றிணைந்த அதிமுக உருவாய்ந்து ஜெயிக்கிறதே மிக கஷ்டம். அதுவும் ஓபிஎஸ்ஸையும் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நிற்கிட்டாரு. டிடி தினகரன் இல்லை, ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு பார்த்திங்கன்னா சீனியர்களே நிற்கியிருக்காரு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இன்னும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையான்ற மாதிரி செல்லூர் ராஜு வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்போ செங்கோட்டையன் ரொம்ப சீனியர், எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சர் பதவியில் இருந்திருக்காரு. அப்படி இருந்தவங்க கம்மியாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ சீனியராக இருக்கவங்க சீனியராக இருந்திருப்பாங்க, கட்சி வந்திருப்பாங்க. பட் அமைச்சர் பதவியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இல்லை. செங்கோட்டையன் தான் ரொம்ப சீனியருக்கே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மதிக்கவே இல்லை. செங்கோட்டையன் விட்டு கொடுத்தனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர்ன்ற ஒரு முன்னாடி பேரை போட்டுக்க முடிகிற ஒரு சூழ்நிலை. சசிகலா முதல் தேர்ந்தெடுத்தது வந்து செங்கோட்டையனை தான். செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் பதவி தரலாம்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையன் தான் பெருந்தன்மையாக பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கல. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நுழைஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. நம்பி கொடுத்துட்டு போனவங்களுக்கே துரோகம் பண்றவர் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டிகள் அவரோட உறவினர்கள், ஸோ அவருக்கு நெருங்கிவிட்ட நண்பர்களே சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி குறித்து. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்க போறதா தகவலியா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.